நல்லது. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள்ளார் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினால் குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்கின்ற அடியார்களுடைய அத்தனை பேர் திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். அரிதரிது மானுடராய் பிறத்தல் அரிது, என்னறிய பிறவிதனில் மானுடப் பிறவி அரிது காண்கிறார். அப்படி அரிதாக கிடைத்த இந்த மனித பிறவியை நாம் வரிந்து வீணா கழிச்சிடக்கூடாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. எந்த வினாடியிலும் மரணம் வரும். மரணம் வருவதற்கு முன்னாடி எம்பெருமான் சரணத்தை அடைவதும் அதற்கு உதவி செய்வது இந்த ஆன்மீக மையம் குருவருடைய திருவருளாலே. இன்றைக்கு தலைப்பு, நான் சகோதரி கொடுக்கும்போது திருப்புகழில் ஒரு புகழ்னு சொன்னேன். அவங்க திருப்புகழில் ஒரு புகழ்னு போட்டாங்க. ரெண்டுத்துக்கும் பேச. திருப்புகழில் ஒரு புகழ்னா ஒரு திருப்புகழுக்கு பொருள் சொல்ல. பக்தியால் யான் உன்னை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனா மாறனை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. அந்த திருப்புகழுக்கு உரை சொல்லலான்னு அதுவும் சொல்லு. திருப்புகழில் ஒரு புகழ்னா திருப்புகழ்ல ஒரு புகழ் சொல்லணும் அர்த்தம். இப்ப திருப்புகழில் ஒரு புகழ்னா ஒரு புகழ் என்பது இங்கு ஒப்பற்றன்னு வரும். திருப்புகழின் ஒரு புகழ்னா திருப்புகழுடைய ஒப்பற்ற பெருமையை சொல்லுது. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை தமிழிலே அருளி செய்தார். வடமொழி ஸ்காந்தம் வியாசர் அருளினார். நாம் செய்த பாக்கியம் இங்க காஞ்சிபுரத்திலே இருக்கிற குமரக்கோட்டத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் வேதம் ஆகமங்கள் எல்லாம் கரை கடந்தவர். வடமொழியிலும் தென்மொழியிலும் வல்லவர். அவர் கோயில் அர்ச்சகர். தினம் சுவாமிக்கு தொட்டு பூஜை பண்றவர். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன்னார். அந்த தொழில் செய்யும் தொழிலே தெய்வம்னுவாங்க. தெய்வத்தை தொழறதே அவங்களுக்கு தொழில். எவ்வளவு பாக்கியம். அவர் கனவிலே குமரக்கோட்டத்துல இருக்கிற முருகப்பெருமான் சொன்னார், என்னுடைய கந்த புராணத்திலே தமிழ்ல பாடினார். அதுபோல கடலை கையால நீந்திர மாதிரி சுவாமி உங்களுடைய புகழ் எங்கே சிறியன் எங்கே என்று தயக்குகிறார். திரும்பவும் கனவுல வந்து சுவாமி சொல்றார், நீ பாடு பாடு. அவர் சிவாச்சாரியார்கள தினம் 200 பாடல் 100 பாடல் 150 பாடல் கந்தபுராணத்தை எழுதி சுவாமி திருவடியில வச்சுட்டு கதவை பூட்டிட்டு போயிடுவார். அவங்கதான் கோயில் அர்ச்சகர் தானே. அடுத்த நாள் வந்து பார்த்தால் அதுல திருத்தங்கள் இருக்குமா, பாடல்கள்ல சுவாமி திருத்தம் இருக்குமா. முருகப்பெருமானுடைய கரத்தினாலேயே திருத்தப்பட்டது இந்த கந்தபுராணம். அதுல வரும் பாடல் சுவாமி அவதரிக்கிற பாடல் ஒவ்வொரும் தெரிஞ்சுக்கணும். அருவமும் உருவமாகி ஆண்டவன் அருவமாகவும் இருக்கிறார், நமக்காக உருவம் தாங்கி வருகிறார். அருவமும் உருவமாகி பலவாய் அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் கருணை கோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் 4 உதித்தனன் உலகம் உயர். கச்சியப்ப சாமி அந்த கடவுளுடைய லட்சணத்தெல்லாம் இதுல சொல்றார். ஆண்டவன் அவதரித்தார்னு சொல்ல, பிறந்தார்னு சொல்ல, உதித்தான்னு போட்டார். அருவமும் உருவமாகி ஆண்டவன் அருவமாகவும் இருக்கிறார், நமக்காக உருவம் தாங்கியும் வருகிறார். இங்க ஒரு கொண்டுன்னு ஒரு வார்த்தை போட்டார். நமக்கு வினையினால இந்த உடம்பு வருகிறது. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று மணிவாசகர் சொல்வார். நமக்கு பிறவி வினையினால வருது. ஆண்டவனுக்கு அப்படி கிடையாது. அவரா அதான் அந்த கொண்டு என்ற வார்த்தைக்கு தானே எடுத்துக் கொள்ளுகிறார்னு அர்த்தம். அருவமும் உருவமாகி பலவாய், அது என்ன பலவாய் ஒன்றாயின்னு வரும் அந்த பாட்டுல. பலவாகவும் இருக்கிறாரா ஒன்றா இருக்கா. ஒரே தங்கம் காதுல கம்மலா இருக்கும், செயினா இருக்கும், ஒட்டியானமா இருக்கும், கையில வளையலா இருக்கும். ஒரே தங்கம் தான். அப்படி தங்கம் பல வடிவம் எடுப்பது போல இறைவன் பல உருவங்களை எடுக்கிறார். நாராயணராக இருக்கிறார், சிவனாக இருக்கிறார், முருகனாக இருக்கிறார், விநாயகராக இருக்கிறார். பல உருவம் தாங்குகிறார். அதுதான் பலவாய்
ஒன்றாய் என்னும் போது தங்கம் ஒண்ணுதானே. தங்கம் பலவித அணிகலமாக இருப்பது போல மண்ணு பலவித குடமாக இருக்கும், மடக்காக இருக்கும், அகல் விளக்கா இருக்கும். மண்ல பல பாதம், மண்ணு ஒண்ணுதான், ஆனா பாத்திரங்கள் பலவா இருக்கும். அதே போல ஒரே பரம்பொருள், ஏகம் ஏவா அத்வதீயம்னு வேதம் சொல்லும். ஒரே பரம்பொருள் தான், அதை தவிர வேற ஒன்று. நீங்க எல்லாம் கோயிலுக்கு போகும்போது பாருங்க, இந்த பழமையான கோயில் எல்லாம் கோயில் வாசல்ல 2 பேர் நிற்பாங்க, துவாரபாலகர்னு பேர். ஒருவர் இப்படி கை காமிப்பார். சுவாமி ஒருத்தர் தான். இங்க நடராஜர் இருக்கிறாரு, விநாயகர் இருக்காரு, முருகன் இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கிறார், அம்பாள் இருக்கிறார், தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். இப்படி பல உருவம் இருக்குதுன்னு நினைக்கிறாப்ப சுவாமி ஒன்றுதான். அப்படி பல விதமா அவர் ஒண்ணுன்னுவார். இன்னொரு பக்கம் துவாரபாலகர் இப்படி கை வச்சிருப்பார், பாருங்க இப்படி காமிப்பார். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை, ஒன்றுதான். அதை தவிர வேற ஒன்று. ஒன்று உடன்பாட்டு முறை, இன்னொன்று எதிர்முறை இல்லை. நீங்க பாக்க இப்ப புது கோயில் எல்லாம் அந்த உண்மை தெரியாதனால 2 பேரும் ஒரு விரல் காமிக்கிற மாதிரி வச்சுருவாங்க, இப்படியே காமிக்கிற மாதிரி. ஒருவர் இப்படி வைத்திருப்பார், இந்த கையை இப்படி மாத்தி காமிப்பார். பழைய கால கோயில்கள் எல்லாம் இருக்கும். இப்ப புது கோயில் எல்லாம் ஒரு விரல் மட்டும். அதை தவிர வேறு ஒன்று. அதனால அந்த ஒரே பரம்பொருள், அதுதான் பலவாய் ஒன்றாய் கருணை கூர் முகங்கள் ஆறும். அதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றேன், கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான். பிரான் என்று சொல்லுக்கு உயிர்களை விட்டு இறைவன் பிரியான். இத பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். ஒரு தாய் கை குழந்தைய வச்சிருக்கிற தாயார் கணவனை பிரிவார், அம்மா அப்பா உடன்பிறதான், ஆனா கை குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டார், கையே வச்சிருப்பார். பால் கொடுக்கணுமே, குழந்தையை விட்டு தாய் பிரிய மாட்டாள். அதுபோல ஆண்டவனுக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள், நம்மை விட்டு அவன் பிரியான். அந்த பிரியான் என்ற சொல்லுதான் பிரான் என்று வந்ததாக பாம்பன் சுவாமிகள் எழுதுகிறார். ராமபிரான், கண்ணபிரான், சிவபெருமான், சிவபிரான். இவருடைய ஆண் பால்ல பிரான்னு வரும், பெண் பால்ல பிராட்டின்னு வரும். மீனாட்சி பிராட்டியார். பிரான்னு வருவார், பிரியான். உயிர்களை விட்டு இறைவன் ஒருபொழுதும் பிரிய மாட்டார், நம்மோடவே இருக்கிறார். உயிர் 84 100,000 யோனிபேதம் நிறைதேற படைத்த அவற்றின் உயிருக்கு உயிராக மணிவாசகர் நீராய் உருக்கி 6 உயிராய் நின்றானே. உயிருக்கு உயிராக இருக்கிறான் இறைவன், ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உரைகின்றார். அதனால அவனுக்கு பிரியான்னு பேர். அருவமும் உருவமாகி பலவாய் அனாதியாய்னா ஆரம்பம் கிடையாது. ஒரு ஆராய்ச்சிக்கார கேட்டான், சார் இது கிபியா கிமுவான்னு கேட்டான். கிபி கிமுலாம் இல்லப்பா, அவருக்கு என்னைக்கும் இருக்கிறவர், என்றும் உள்ளவர். அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டுன்னு போட்டார். வினையினால அவரா எடுத்துக்கிறாராம் கொண்டு. ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. ஆண்டவன் உலகம் உய்வதற்காக நமக்காக திருவவதாரம் செய்யறாரு. அதை என்னன்னு சொன்னாரு, ஒரு திருமுருகன். இங்க ஒரு திருமுருகன் என்றால் ஒன்றுன்னு எடுத்துக்கூடாது. ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்றன்னு அர்த்தம். கருணை சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பார்கள். அவனுக்கு தவிர அந்த பெரிய பொருள் சுப்பிரமணியம் என்ற சொல்லுக்கு சு என்றால் மேலான, பிரம்மம் என்றால் பெரிய பொருள், நியம் என்றால் தோன்றி பிரகாசிப்பது. மேலான பொருளிலிருந்து தோன்றி பிரகாசிப்பார் சுப்பிரமணியம் என்ற சொல்லுக்கு அர்த்தம். சு என்றால் மேலான, பிரம்மம் என்றால் பெரிய பொருள், நியம் என்றால் தோன்றி பிரகாசிக்கும். அப்படி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அவதரித்தவர். உலகத்திலே ஒரே ஆண் பிள்ளை முருகன் தான். நாமெல்லாம் பெண் பிள்ளைகள் தானே. பெண் அம்மா வயிற்றுல பிறந்த பெண் பிள்ளைகள் தானே. அவன் ஒருவன் தான் ஆண் பிள்ளை. வேதத்திலே சிவபெருமானை ஒரு முறைதான் சொல்லும் சதாசிவம் என்று. முருகப்பெருமானை சுப்பிரமணியோம் 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 என்று 3 முறை சொல்லி 3வது முறையை இன்னும் சொல்லணும்னு ஆசை. 3 முறைக்கு மேல சொல்லக்கூடாது. கடைசியில் இருக்கிறத சுப்பிரமணியோம்னு நீட்டித்து சொல்ல. ஓல மறைகள் அறைகின்ற ஒரு பொருள். இங்கேயும் ஒரு பொருள்னா ஒப்பற்ற பொருள்னு அர்த்தம். சகோதரியின் திருப்புகழின் ஒரு புகழ்னா திருப்புகழுடைய ஒப்பற்ற புகழை பற்றி சிறியேன் என்று சொல்லப்போது. எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் என்னன்னா, எனக்கு வாரியார் சுவாமிகள் பெரியப்பாவாக இருந்தாலும் எனக்கு தீட்சை கொடுத்து உபதேசம் பண்ணோம். நாங்கள்லாம் 7 வயசுலயே சிவலிங்கம் கட்டி பூஜை பண்ணோம். லிங்காயத்துன்னு சொல்லுவாங்க.
அப்படி எனக்கு குருவாக உபதேசம் பண்ணார்கள். பிற்பாடு அருணகிரிநாதர். உங்களை எல்லோருக்கும் அது சின்ன விண்ணப்பம், உங்க திருவடிகளில நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஜூலை 9ஆம் தேதி ஆனி மூல நட்சத்திரம். அருணகிரி பெருமான் அவதரித்த நாளும் முக்தி அடைந்த நாளும் ஒரே நாள். இத பாம்பன் சுவாமிகள் தான் நமக்கு சொல்லி கொடுத்தார். இத்தனை காலமாக தெரியாம இருந்தத பாம்பன் சுவாமிகள் தான் சொல்றார். ஆனி மாதம் மூலா நட்சத்திரம் அருணகிரிநாதருடைய ஜெயந்தி அன்று 9ஆம் தேதி நான் வயலூர்ல முருகனுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அந்த சுவாமி அங்கதான் அருள் பெற்றது. அருணகிரி பெருமான் வயலூர் முருகன் தான் தன்னை ஆட்கொண்டார். அதே மாதிரிதான் வாரியார் சுவாமியும் அவருக்கு 27 வயதாக இருக்கும்போது அந்த முருகப்பெருமான் ஆட்கொண்டார். அதனால்தான் சுவாமிகள் எப்போ பேசினாலும் ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினால் தான் ஆரம்பிப்பார். பலர் வாரியார் சுவாமியை கேட்பார்கள், ஏன் நீங்க மத்த முருகனா சொல்ல மாட்டீங்களா? திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன் அப்படி எல்லாம் சொல்லலாம். என்னை பக்தன் என்று ஏற்றுக்கொண்டவர் அந்த வயலூர் முருகன். 1933ஆம் ஆண்டு, இப்ப ஏறக்குறைய எவ்வளவு வருஷம் ஆகுது பாருங்க, 25, இன்னும் ஒரு 8 வருஷம் போனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆன கதை. 1933 காங்கேயநல்லூர்ல இருந்து கும்பாபிஷேகம் நடந்தது. காங்கேயநல்லூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் வாரியார் சுவாமியுடைய அப்பா மல்லையதாஸ் பாகவதர் அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட ஆடி மாதம் கதிர்காமத்திலே வேல் உற்சவம் நடக்கும். அந்த கதிர்காமத்தை தரிசிக்க வேண்டும் என்று எப்பயுமே தனியா போனா சந்தோஷமா இருக்க, இந்த கூட்டமா போறது. யாத்திரை என்பது பல பேரோடு சேர்ந்து போகும்போது ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும். பசி தாகங்களை பொறுத்து கொள்ள வேண்டாம். யாத்திரை செய்வது மிக மிக அவசியம். ஒரு நாள்தோறும் நம்ம பொழுது விடிஞ்சு பொழுது போகுது. ஆண்டவன் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக இருந்து கருணை புரிகிறார். கதிர்காமத்திலே நான் சொன்னேன் அருவமாக இருக்கிறார். அங்க உருவம் கிடையாது. அங்க இலங்கையிலே அந்த கதிர்காமம் என்ற இடத்திலே சுவாமி நின்றுதான் சூரபத்மனோடு போர் செய்தார். அதனால போர்க்கோலத்தில் இருப்பதனாலே அங்க ஆண்டவனுக்கு உருவம் கிடையாது, வெறும் திரை தான் இருக்கும். சுவாமி நின்றமாக யோசித்தாராம். சுவாமி நின்ற இடத்துக்கு கீழே எந்திரம் இருக்கிறது. அந்த கதிர்காமத்திலே நம்முடைய எல்லா கோயில்களிலும் ஒவ்வொரு மூர்த்திகளுக்குள்ள மந்திர எந்திரம் இருக்கும். அந்த எந்திரத்தினுடைய ஆற்றலை வைத்துதான் மேலே இருக்கிற குருமூர்த்தமாக சிலா ரூபத்திலே நமக்கு அருள் செய்கிறார். திருப்பதிக்கு இவ்வளவு கூட்டம் போதே என்ன காரணம்? அந்த பாலாஜி என்ற அந்த ஆண்டவனுக்கு கீழே இருக்கிற அந்த மந்திர எந்திரனுடைய ஆற்றல் தான் மக்களை ஈர்க்கிறது. பழனி ஆண்டவருக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் வருகிறது? பழனி ஆண்டவர் கீழே அவர் போகர் வைத்த அந்த எந்திரம் அதுதான் நமக்கு ஆற்றலை கூட. அதான் இந்த சுவாமி சக்தி இருக்குது. அந்த சுவாமி என்ன கூட கேட்பாங்க, ஏ சாமி எல்லா சக்தியும் ஒண்ணுதானே? அந்த மந்திர ஆற்றலை வைத்து அந்தந்த கோயில்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த மந்திர எந்திரம் தான் மேல எல்லாருக்கும் நமக்கு. இதே நீங்க பிர்லா மந்திரெல்லாம் போனீங்கன்னா ஏதோ பொம்மை பாக்குற மாதிரி இருக்குமே தவிர உள்ளம் உருகாது. நம்ம சாதாரணமா தெருக்கோடியில இருக்கிற பிள்ளையார் கோயில்ல கூட உள்ளம் உருகும். காரணம் அந்த மந்திர எந்திரம் மேலே இருந்து ஆற்றல் வருகிறது. அதுபோல வயலூர் முருகன் ஆட்கொண்டார். 1933ஆம் ஆண்டு அவங்க கதிர்காம யாத்திரைக்கு புறப்படுகிறார்கள் வாரியார் சுவாமி. அப்பொழுது திருச்சி அதுக்கப்புறம் தான் ராமேஸ்வரம். திருச்சியில பல சேத்திரங்கள், சமயபுரம், ஸ்ரீரங்கம், காளியம்மா கோயில் எல்லாம் பார்த்துட்டு வயலூரை தரிசிக்க வந்தார்கள். வயலூர்லே சுவாமிகளுக்கு அளவில்லாத ஆனந்தம். ஏன்னா அருணகிரி பெருமானுக்கு அருள் கிடைத்த இடம். அங்கே சுவாமிகள் அங்க மடத்துல படுத்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலே எழுந்தவுடனே போனார்கள். அப்பொழுது மூத்த அந்த சிவாச்சாரியாரு பணி நிமித்தம் அவருடைய பிள்ளை தான் இருந்தார். அவர் தான் சுவாமிக்கு அர்ச்சனை செய்தார். அப்பொழுது போர்டுல போட்டிருக்கிறார், 8 கொடுத்தா சுவாமிக்கு வெள்ளி கவசம் சாத்தலாம். வாரியார் சாமி நாம எவ்வளவு நாள் கழிச்சு வரும், ஒரு 8 செலுத்தி வெள்ளி கவசம் சாத்துவோமேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன 14 வயசு அந்த பிள்ளை கோயில்ல இருக்கிறவர், அப்பா 8 நான் தருகிறேன், வெள்ளி கவசம் சாத்துன்னு சொல்லி வெள்ளி கவசம் சாத்தி சுவாமிக்கு தீபாவளி அர்ச்சனை எல்லாம் செஞ்சார். செஞ்சு முடிச்ச உடனே
சுவாமி எல்லாம் பிரியா விடை பெற்றுக்கொண்டு கதிர்காமம் தரிசிக்க போகிறார். பிற்பாடு சென்னைக்கு வந்துட்டார். தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் அந்த கோயிலுடைய தக்கார். சுவாமி முருகப்பெருமான் காவி உடை அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு அந்த தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் கனவிலே வந்து, என் பக்தனிடம் எட்டனா வாங்கி கொண்டியே கும்பாபிஷேகம் கட்டி ஆகமுவான்னு கேட்டாராம். எப்படி கேட்கிறாரு? தோட்டா ராதாகிருஷ்ண செட்டியார். அப்பெல்லாம் வயலூர் திருச்சியில இருக்கிறவங்களுக்கே எங்க இருக்குன்னு தெரியாது. போக வர வழி இவ்வளவு வசதி கிடையாது. அப்போ மாட்டு வண்டியில இல்ல குதிரை வண்டியில தான் போகணுமா. அந்த ராதாகிருஷ்ணன் செட்டியார் தக்கார் கனவிலே சென்று என் பக்தனிடம் எட்டனா வாங்கி கொண்டேயே அவர் பலமுறை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் என்று பலமுறை முயன்று தோல்வி அடைந்து விட்டார். முடியாமையே போகுது. அவர் கனவுல சொல்றாரா, நீ பல முறை முயற்சி பண்ற, என் பக்தன் கிட்ட எட்டனா வாங்கினியே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் ஆகுமான்னு கேட்டாராம். சுவாமிக்கு அவரு ராதாகிருஷ்ணன் செட்டியாருக்கு ஒன்றும் புரியல. அது விடியற் காலம் வந்த கனவு. காலையிலேயே மாட்டு வண்டி கட்டுன்னு நேரா கோயிலுக்கு வந்தார். அங்க இருக்கிற சிவாச்சாரி கிட்ட, நான் நேற்று வேற ஊர்ல வேற நிமித்தமாக நான் சென்று விட்டேன், என் பையன் தான் இருந்தாரு. அவரு அந்த அந்த சிவாச்சாரியார் இப்ப இல்ல. அந்த அப்ப இருந்த போது அவர் ராக மாளிகையில சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாராம். நேற்று யார் வந்தது எட்டனா போட்டார்களாம். சிப்பந்திகள் எல்லாரும் கேட்டா யாரும் எட்டனா வாங்கலன்னாங்க. அப்ப இந்த சிவாச்சாரியார் சொன்னாரு, நேற்று சென்னையில இருந்து திருப்பூர் அமிர்தத்துல இருந்து கிருபானந்த வாரின்னு ஒருத்தர் வந்து எட்டனா கொடுத்து சுவாமிக்கு வெள்ளி கவசம் சாத்தி பார்க்க சொன்னார். அவர் உடனே அந்த எட்டனாவை வாங்கி சென்னையில இருக்கிற வாரியாருக்கு எட்டனாக மணியாடு அனுப்பிச்சுடார். சுவாமி கட்டளைப்படி திருப்பி அனுப்பப்பட்டது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா எட்டனா திரும்பி வந்துருச்சு. அவங்க மாதந்தோறும் அமாவாசையிலே தாய்மான சுவாமி கோயிலே திருப்புகழ் பிரசங்கம் அமாவாசை அங்க நடக்கும். தொடர் சொற்பொழிவு மாதம் அமாவாசை என்று அங்க கட்டணம் எட்டனா ₹1 போட்டு வாரியார் திருப்புகழ் அர்த்தம் சொல்லுவார். 27 வயசுலயே அப்படி பிரசங்கம் செய்கிறார். அப்போ அந்த தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் வந்து, ஐயா நீங்க நம்ம கோயிலுக்கு வந்தீங்க, வெள்ளி கவசம் சாத்தி எட்டனா கொண்டு, அப்படி அன்று இரவு எனக்கு கனவிலே வந்து என் பக்தன் கிட்டக எட்டனா வாங்கிட்டே கும்பாபிஷேகம் கட்டி ஆகுமான்னு சுவாமி 3 முறை கேட்டார். அதனால்தான் திருப்பி அனுப்பிச்சிருந்தார். நான் சென்னையில இருக்கிறேன், திருச்சியில நான் அப்ப அவ்வளவு பிரபலம் இல்லாத வாரியார் சுவாமி, அவ்வளவு இப்ப இருக்கிற பிரபலம் அப்ப கிடையாது. நான் எப்படி செய்வேன் போது நான் பல ஊர்களுக்கு பிரசங்கம் போய் கொண்டிருக்கிறேன். நீங்க யாராவது பொறுப்பா இருந்து செய்தால் நான் பணம் ஒவ்வொரு மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு பல பேருக்கு திருப்பணியை ஏற்றது கொண்டு 1936 அங்க வெகு சிறப்பாக வயலூர்ல கும்பாபிஷேகம் வாரியார் 3 வருடம். 1933 பார்த்தார், 36 கும்பாபிஷேகம். அதற்கு பிற்பாடு 3 முறை வயலூர் திருப்பணி செஞ்சார். சுவாமிக்கு தங்க கவசம் செய்தார். வாரியார் சுவாமிக்கு குரு அருணகிரியார் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்னோட குருவை பத்தியும் பேசுறோம், குருவை பத்தியும் பேசுறோம். வாரியார் சாமிக்கு குரு அருணகிரிநாத சுவாமிகள். அருணகிரிநாத சுவாமிகளை இளமை காலத்திலே திருவண்ணாமலையில் தான் சுவாமி அவதரித்தது. திருவண்ணாமலைக்கு போய் சுவாமி தரிசனம், கார்த்திகையில சாமி தரிசனம் பண்ணிட்டு அருணகிரிநாதருடைய படங்களை வாங்கிட்டு வந்து தக்கவர்களுக்கெல்லாம் பூஜை பண்ண சொல்லி கொடுப்பாரு. அருணகிரிநாதரை நீங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க, முருகன் அருள் கிடைக்கும் என்று நான் அங்கிருந்து திருவண்ணாமலை இருந்து அருணகிரிநாதர் படம் வாங்கி அப்பெல்லாம் கொடுப்பேன். எனக்கே ஒரு தகுதி வந்த உடனே, அதாவது வாரியார் சுவாமி என்று புகழ் வந்த பிற்பாடு வயலூர்ல அருணகிரிநாதரை வாரியார் சுவாமி பிரதிஷ்டை பண்ணார். பழனியில, கரூர்ல பசுபதீஸ்வரர் கோயில், இப்படி பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற பெரிய பெரிய ஸ்தலங்களெல்லாம் வாரியார் சுவாமி அருணகிரிநாதரை தானே பிரதிஷ்டை செய்தார். அப்படி பல இடங்கள்ல பிரதிஷ்டை செஞ்சார். வசூல் பண்ணாம தானே செய்தார். அப்படிதான் இப்ப நம்ம மதுரை கோயில்ல அருணகிரிநாதரை வாரியார் சுவாமி தான் பிரதிஷ்டை பண்ணார். கரூர்ல, வயலூர்ல இப்ப இருக்கிற அருணகிரியார் வாரியார் சுவாமி கும்பாபிஷேகம் போது செய்தது. காங்கேயநல்லூர்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது மல்லையதாஸ் பாகவத 1933 அப்பவும் நூதனமாக அருணகிரிநாதர் சிலை சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல செய்து வைத்தார்கள். இது இந்த வயலூர்ல நடந்த அற்புதம். காங்கேயநல்லூர்ல இருக்கிற அருணகிரி பெருமான் பக்கத்திலேயே அருணகிரியாரை சுவாமி வந்து பிரதிஷ்டை செய்தார். சுப்பிரமணிய சுவாமி முருகன் சன்னிதானத்துக்கு
தெற்கு பார்த்தாற் போல அருணகிரியாரை நூதனமாக பிரதிஷ்டை செய்தார்கள். ஒரு நாள் விடியற்காலம் வாரியார் சுவாமி கனவுலே அந்த அருணகிரி பெருமான் சுவாமி கிட்ட கும்பிடுகிறார். சுவாமி சன்னியாசி உடை அணிந்து கொண்டு, அருணகிரி பெருமான், இதெல்லாம் நம்ப மாட்டாங்க யாரும், அப்படி ஒரு நிகழ்ச்சி. அருணகிரி பெருமான் காவி உடை அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு வாரியார் சாமியோட, எனக்கு ரொம்ப பசிக்குதப்பா, ஏதாவது கொடுன்னாராம். வாரியார் சாமி கண் கலங்கி விட்டாராம். முருகப்பெருமான் திருவருள் முழுவதும் பெற்ற அருணகிரி பெருமான் நம்மிடம் பசிக்குதுன்னு கேட்கிறாரு. கோயில்ல ஒருவேளை நிவேதனம் சரியா நடக்கலையா என்னன்னு தெரியலையே. பக்கத்துல எங்க அப்பா திருமாமணால சிவம் தம்பி பக்கத்துல நிக்கிறாரு. தம்பி, அருணகிரியாருக்கு பசிக்குதாம்பா, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட அன்னம் வாங்கி வா. எங்க அப்பா வீட்டுக்கு போறார். எங்க பாட்டி கனகவல்லி அம்மையார், வாரியார் சுவாமியுடைய அம்மா. அம்மா, அண்ணா அருணகிரியாருக்கு பசிக்குதான், அண்ணன் கேட்கிறார். அப்பொழுது மாலை 3 மணி. அப்பா, எல்லாம் இல்லையப்பா, எதுவும் இல்லை, மணி 3 ஆயிடுச்சே, என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் வெறுங்கையோட வந்தார். ஏன்பா தம்பி, ஏன்பா அண்ணன் கொண்டு வரல? அம்மா, மணி 3 ஆகி விட்டது. நீ அப்ப சாமி கேட்கிற அருணகிரியார், நீ ரவ உப்புமா பண்ணி கொடுன்னு கேட்கிறாரு அருணகிரியார். உடனே இவர் தம்பியை திரும்ப போய் உப்புமா செஞ்சு எடுத்துருவார். அப்பா கனகவல்லி அம்மா தான், அப்பா ரவை கூட இல்ல, வீட்டுல நொய் அரிசி இருக்குது, கஞ்சி போட்டு கொடுக்கலாமான்னு கேட்டுனுவார். இவர் அங்கிருந்து திரும்ப அண்ணா, ரவையும் வீட்டுல இல்லையா, நொய் அரிசியில கஞ்சி போட்டு கொடுக்கலாமான்னு கேட்டுனுவார். அருணகிரியார் சொன்னாராம், உன் கையினால நீ எது கொடுத்தாலும் எனக்கு திருப்தின்னாராம். கனவு கலைந்து விட்டது. விடியற்காலம் 4 மணிக்கு இந்த கனவு கலைஞ்சு போச்சு. இதனால நான் உங்களெல்லாம் வேண்டி என்ன கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றால், வருந்தி அழைத்தால் வாராதிருக்க வழக்கு உண்டோ. நாம படுக்கும் போதெல்லாம், சுவாமி என் கனவுல நீ காட்சி கொடுக்கணும். நாம அவரோட குழந்தை தானே. ஆண்டாள் கனவுல நாராயணர் போனாரு. தாய்மான சுவாமி கனவுலே சிவபெருமான் தலைமையில கால் வைக்கவும் கனவு கண்டேன்னு பாடுறாரு. மால் வைத்த சிந்தையும் மயக்கமுற என் தலைமையில் கால் வைக்கவும் கனவு கண்டேன் தோழின்னு தாய்மான சுவாமி சொல்றார். நாராயணன் மத்தளம் கொற்ற வரிதங்கம் நின்றூத மைத்துரன் நம்பி மதுசூதனன் என் கைத்தளம் பற்றவும் கனவு கண்டேன் தோழி என்று ஆண்டாள் பாடுகிறார். பாம்பன் சுவாமிகள் கனவிலும் நனவிலும் முருகப்பெருமானை பலகாலம் நினைத்திருக்கிறார்கள். ராமலிங்க சுவாமிகள் நம்ம கந்தகோட்டத்திலே முருகப்பெருமாடு, அப்பா முருகா, நான் என்னுடைய கண் தீய கண், திருஷ்டி ஆயிடும்னு சொல்லிட்டு கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறார். தினம் சாமி அழறாரு, அவரு காட்சி கிடைக்கலையா. அவர் என்ன சொல்றாரு, என் பார்வைப்பட்டா உன் திருவடியை காமிச்சா அது திருஷ்டி ஆயிடும்னு காமிக்க மாட்டார். கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய். உன் ஞான திருவடியை எனக்கு காட்ட மாட்டேங்கிறியா, திருஷ்டி ஆயிடும்னு காட்ட மாட்டேங்கிறியாப்பான்னு அழறார். அப்படி நாம் தினந்தோறும் முருகனை வருந்தி அழைத்தால், மதுரையில மீனாட்சி அன்பர்கள் நிறைய, மீனாட்சி அம்மா நீ என் கனவுல வான்னு தினந்தோறும் நம்ம கண்ணீர் விட்டு அழுதால் ஒரு நாள் நிச்சயமா அம்பாள் கனவுல வருவார். சத்தியம், சந்தேகப்படாது. வாரியார் சாமி கனவுல அருணகிரியார் அருணகிரியார் 15ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள். ஏறக்குறைய 600 ஆண்டு ஆயிடுச்சது. 500 ஆண்டுகளுக்கு பின்பாடு வந்த தன்னுடைய பக்தனுக்கு கனவுல காட்சி கொடுக்கிறார் அருணகிரியார். அதனால சந்தேகப்படாதீங்க. ஆன்மாக்காக இறந்துட்டா அது காத்தோட போகக்கூடாது. பாம்பன் சுவாமிகள், என்னுடைய ஆன்மா இங்கு 500 வருடம் இங்க இருக்குன்னாராம். திருவான்மியூர்லே அவர் சமாதியில என்னுடைய ஆன்மா 500 ஆண்டு இங்க இருக்குன்னாராம். பம்பாயில ஒருவர் வாரியார் சுவாமியுடைய ஆன்மா அவருடைய அந்த அதிஷ்டானத்திலே 400 வருடம் இருக்குன்னாராம். எப்போ நம்ம கோயிலுக்கு போனாலும் அங்க போய் நம்ம வாரியார் சுவாமியை வணங்கின 400 வருஷத்துக்கு அங்க ஆன்மா இருந்து அருள் செய்யும். அதுக்கு பிற்பாடுதான் அது மேல்நிலை போறதெல்லாம் இருக்குமா. நீங்க நமக்கு தான் 400 ஆண்டு, தேவர்களுக்கு நமக்கு 1 வருஷங்கிறது உங்களுக்கு 1 நாள், 400 நாள் தான் 4 நாள் மாதிரி ஆயிடும். 400 வருஷம்னா ரொம்ப நாள் இது பண்ண வேண்டாம். நமக்கு 365 ஆண்டுகள் ஆனாலும் தேவர்களுக்கு 1 ஆண்டு. அந்த கணக்குல அவங்க இருப்பார்கள். ஆகையினாலே சுவாமிகளை, அருணகிரி சுவாமியை பலமுறை வாரியார் சாமி கனவுல கண்டிருக்கார். ஒரு முறை அவர் பிரணவ உபதேசம் பாம்பன் சுவாமிகள்
திருநாரையூர்னு சிதம்பரத்துக்கு பக்கத்துல பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு திண்ணையில படுத்து இருந்தாராம். பாம்பன் சுவாமிகள் சுவாமி வயல் வழியில போகிறார்களாம். கை தட்டி கூப்பிட்டாரு, வாரியாரை கூப்பிட்டு வாரியாருடைய வழக்காதிலே சடகர மந்திரத்தை பாம்பன் சுவாமிகள் உபசரித்தார். அதனால வாரியார் சுவாமி வயலூர் முருகனை தினமும் வழிபாடு செய்வார்கள். அந்த வயலூர் முருகனை வைத்து வழிபடும் போது சுவாமிக்கு இடது கை பக்கத்துல அருணகிரி இருப்பார், தன் வலது கை பக்கத்துல பாம்பன் சுவாமி இருப்பார். ரெண்டு பேரும் அவங்க உபதேசம் பண்ணாங்களே என்று ரெண்டு குருநாதர் மாதிரி இருக்கு. பாம்பன் சுவாமி, முருகன், வயலூர் முருகன், அருணகிரி பெருமான் மூன்று பேரும் தன்னுடைய பூஜை அறையில வைத்து, அதுவும் எப்படி வைத்திருப்பார்கள், தன்னுடைய நெற்றி தலை இருக்கிறதே அது சுவாமியினுடைய திருவடி கிட்ட இருக்கிற மாதிரி அந்த உயரத்துல அந்த மண்டபத்தை வைத்து தினம் முருகனுடைய திருவடி தன் தலைக்கு நேரா இருக்கிற மாதிரி வைக்க சொல்வார். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கூடவும் இருக்கக்கூடாது. இப்போ சில பேர் எல்லாம் சுவாமி கீழே வச்சு பூஜை பண்றேன். நான் பெரியப்பா சொன்னதுனால நான் முருகன் வச்சு பூஜை பண்றேன், திருவடிக்கு நேரா இருக்கிற மாதிரி மண்டபம் வச்சு பூஜை பண்றேன். அப்படி தினம் வழிபாடு செய்யணும். வாரியார் சாமிக்கு, சாமி நீங்க தினம் வழிபாடு பண்றீங்க, எங்களாலெல்லாம் அப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டார். ஏன்பா, வாரத்துக்கு ஒரு நாளா சாப்பிட்றீங்க, இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றீங்களா? தினம் சாப்பிட்றீங்களே, 3 வேளை சாப்பிட்றீங்களே, கடவுளோ ஒரு வேளையாவது நினைக்க வேண்டாமா? நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்வானே. நேரம் இல்லைன்னு ஷேவ் பண்ணாம இருக்கிறீங்களா? பாத்ரூம் போகாம இருக்கிறீங்களா? பவுடர் அடிச்சிக்காம இருக்கிறீங்களா? எங்கெங்கயோ கியூல எல்லாம் நிக்கிறீங்களே, கடவுளை நினைக்கல. நாம அதுக்குன்னு ஒதுக்கணும். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இருந்தா அனுஷ்டானம் பண்ணிட்டு சுவாமியை நினைக்கணும். வேற என்ன? ஒரு தேவாரம், ஒரு திருப்புகழ், ஒரு திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இப்படி ஏதாவது ஒன்று, அருட்பா, திருமூலர் திருமந்திரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் விருப்பம் இருக்கும். தினம் ஒரு பாடல் சொல்லணும். விநாயகரை கும்பிடுறது, அனுஷ்டானம் செய்யணும் தினம். ஆடு மாடா பிறந்தா நம்மால் இப்படி நினைக்க முடியாது. ஆண்டவன் இந்த மனித பிறவி கொடுத்தாரு. ஒருத்தர் கேட்டார், நாமெல்லாம் எதற்காக பிறந்தோம்னு வாரியாரை கேட்டார். இனி பிறக்காம இருப்பதற்காக பிறந்திருக்கிறோம். அந்த பிறவாமை பெறுவதற்குத்தான் இந்த பிறவி. அதற்கு உதவி செய்வதுதான் குரு சொல்லியிருக்கிறாங்களே. பக்தியிலே 3 வகையான பக்தி உண்டு. ஒன்று ஈஸ்வர பக்தி, நேராக இறைவனை வணங்குவது. இன்னொன்று ஜங்கம பக்தி என்பார்கள், ஆண்டவனுடைய அடியார்களை வணங்குவது. அது ஜங்கம பக்தியின் பேர். இப்ப நம்முடைய குருவருள் ஆன்மீக மையம் இருக்கிறதே, குரு பக்தியை பத்தி உயர்த்தி சொல்வது. குரு பக்தி ஒரு மரம், அதுல 3 கிளைகள். ஒன்று குரு பக்தி, ஒன்று ஈஸ்வர பக்தி, ஒன்று ஜங்கம பக்தி. இதுல ஆக உயர்ந்தது குரு பக்தி. அடியாரிடம் செய்த குற்றத்தை கடவுளிடம் போக்கிக் கொள்ளலாம், கடவுளிடம் செய்த குற்றத்தை குருவிடம் போக்கிக் கொள்ளலாம். குருக்கு துரோகம் பண்ணா அது தீர்வாயே கிடையாது. குருக்கு துரோகம் பண்ண அதுக்கு கழுவாய் இல்லாத பாவம். அதனால்தான் குரு பக்தி உயர்ந்தது. பக்தி என்ற சொல்லுக்கு அன்பு என்று பொருள். பக்தியின் வலையில் படுவோன் காண்க என்பார் மணிவாசகர். அதை வள்ளல் பெருமானார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்பார் வள்ளல் பெருமானார். உங்களெல்லாம் நான் வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். பக்தினா திருநீர், அதெல்லாம் அங்கங்களே தவிர பக்தி என்பது உள்ளத்துல தீராத அன்பு. வாரியார் சுவாமி தினம் 1.5 மணி நேரம் சுவாமிக்கு அபிஷேகம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் பண்ணி தினம் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணுவார். ஆனால் இப்படி பூஜை செய்கிற நாள் அதோடு நின்று விடக்கூடாது. என்னால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்யணும். வெறும் மணி அடிச்சு விடுறான். வாரியார் சாமி சொல்றாரு, பூஜையில மணி அடிச்சு விடுறான். அது அவசியமா செய்யணும், வழிபாடு செய்யணும். ஆனா அது நிஜமான வழிபாடு என்பது கஷ்டப்படுபவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்யும். திருப்பராயத்துறை என்று திருச்சிக்கு பக்கத்துல 365 அநாத குழந்தைகள், ராமகிருஷ்ண குடில்னு பேர். அங்க அவர்கள் பேசும்போது சொல்லுகிறார்கள், வயலூரிலே ஒரு முருகன், இங்கு 365 முருகன். குழந்தைகளை அவர் அனாதைகள்னு சொல்லல், அவங்க எல்லாம் தெய்வம் போன்றவர்கள். தெய்வத்துக்கு அம்மா அப்பா கிடையாது, குழந்தைகளுக்கு அந்த அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் தானே. அவ்வளவு பேரையும் அவர் என்ன சொன்னாரு, வயலூர்ல ஒரு முருகன், இங்க 365 முருகனாக பார்க்கிறேன்னார். தான் உதவி செய்யறோம், தான் அது அப்படி நினைக்கல, தெய்வத்துக்கு செய்வதாக எண்ணினார். அப்படி ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆண்டவன் இருப்பதனால் எல்லோரையும், அதான் கீழோர் ஆயினும் தாழ உரை என்றார். இப்ப எல்லாம் எரிஞ்சு விழற.
இனிமையா பேச யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதான் என்றார் திருமூலர். இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தது. இப்ப இனிமையா பேசுறதே குறைஞ்சு போச்சு. எல்லாம் வள்ளு வள்ளு வள்ளுன்னு விழுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அப்பா இந்த கரூர் பஸ் எப்போ வரும், வரும்போது வரும். சரி பஸ்ல ஏறிட்டீங்க ஐயா, காலையில கரூருக்கு எப்போ போவோம், போகும்போது பாத்துக்கோ. யாரும் வீட்டுல அம்மா சரோஜா இன்னைக்கு என்ன சமையல், சாப்பிடும்போது தெரியும். என்ன சமையல் தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ? யாரும் இனிமையா பேசுறதே இல்லை. நான் அதை வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லோர்ட்டையும் இனிமையா பேசு. ஏதோ இல்லைங்கிறது கூட அப்பா நான் இன்னைக்கு இல்லை. காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய் தான், ரஷ்யாக்காரர் டால்ஸ்டாய் தான் மானசீக குரு காந்திக்கு. அந்த டால்ஸ்டாய் நடந்து போறாரு, ஒரு பிச்சைக்காரன் அங்க பிச்சை கேட்கிறான். அங்கேயே அவரு அங்க ரொம்ப குளிர் பிரதேசம், கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்கிறாங்க. கோட்டுல ஒரு 7-8 அலமாரி எல்லாம் தேடினா ஒரு பர்ஸ் எடுக்க மறந்துட்டாரு. தம்பி நான் இன்று மணி பர்ஸ் கொண்டு வரல, நாளைக்கு இங்க நான் வாக்கிங் வருவேன், நீ அங்க வா தம்பி, உனக்கு நாளைக்கு நான் தரேன்னாராம். ஐயா நீங்க கோடி பணம் கொடுத்தீங்களே எனக்கு அது போதும்னார். என்னையா சொல்றேன்னார். என்ன உங்க மலர் வாக்கினால தம்பி நீங்களே பிச்சைக்காரனை பார்த்து எல்லாரும் என்ன ஃபூல் இடியட் அப்படின்னு எல்லாம் சத்தம் போடுறாங்க. நீங்க உங்க மலர் வாக்கினால என்ன தம்பின்னு சொன்னீங்களே அது போதும் நானும். அதனாலதான் யார்கிட்டயும் இனிமையா பேசணும். வள்ளுன்னு விழக்கூடாது. நம்ம வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிற அம்மா வருவாங்க, கொஞ்சம் லேட்டா வருது. ஏண்டி லேட்டா வந்து, ஐயா ஊருக்கு போறான்னு சொன்னேன், சீக்கிரம் வர வேண்டாமா? அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா, கார்பரேஷன் ஆஸ்பத்திரியில கூட்டமா, குழந்தைய பார்த்துட்டு வருது. ஏண்டி நீங்களா குழந்தைய பெத்துக்கிறீங்க? அப்படி சொன்னால் அவள் அந்த பக்கம் போய் தன் கண்ணீரை துடைத்தால் நம்முடைய செல்வம் தேய்ந்து போகும். அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. யார் மனமும் நோக செய்து அவங்க கண்ணீர் வடித்தால் அந்த சூடான தண்ணீர் கீழே விழுந்தால் நம் செல்வம் தேய்ந்து போகும் என்று திருவள்ளுவர் சொல்றார். சரியேன்னு சொல்லல். அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. செல்வம் தேஞ்சு போயிடுமா? நம்ம வீட்டுல செல்வம் குறையாம இருக்கணும்னா யாரு கண்ணீர் விடக்கூடாது. மாமியாரு மருமகள் கண்ணீர் விடக்கூடாது, மருமகளும் மாமியார கண்ணீர் விட செய்யக்கூடாது. நம்ம கேட்கிற பிரசங்கம் கேட்கறதுலாம் நம்ம வாழ்க்கையில கொஞ்சத்துக்கு கொஞ்சம் முன்னேறும். ஒரு காலத்துல நம்ம கோபப்படலாம் இளமையில, வயது ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கோபத்துக்கு. காமம் வெகுளி மயக்கம் இவை 3ம் நாமம் கெடும் நோய்ங்கிறார். கோபம்ங்கிறது ஒரு நோய் மாதிரி, அது உயிர் குணம் வேற. காமமும் கோபமும் நம்ம உயிரோடவே இருப்பது. அதை வெல்லுவதற்கு இறைவன் திருவருள் செய்யணும். நாமளா முடிஞ்சிருமே. வாரியார் சாமி கிட்ட கேட்க, சாமி நீங்க கோச்சு கூடாதுங்கிறீங்க, எங்களுக்கு கோபம் வந்துடுது பாதி, மற்றவங்க நம்ம கோபத்தை மூட்டுறாங்க, நெருப்பை மூட்டுற மாதிரி நம்மளுக்கு கோபத்தை மூட்டுறாங்களே சாமி, என்ன பண்றது? அப்பா எந்த இடத்துல உனக்கு கோபம் வருதோ அந்த இடத்த விட்டு போயிடும். காப்பி சூடா இருக்குது, கோபமும் நம்ம உடம்பினுடைய சூடுதான். கோபமாகும் போது பிளட் பிபி அதிகமாக ரத்தம் கொதிக்கும், அதனால பிளட் ப்ரெஷரே வருது. அதனால எந்த இடத்துல உனக்கு கோபம் வருதோ அந்த இடத்த விட்டு போயிடுவார். காப்பி சூடா கொடுக்குறாங்க, கூடவே டபரா கொடுப்பாங்க. என்னன்னா காப்பி சூடா இருக்குது, அதை டபராக்கு மாத்துவாங்க. டபரால மாத்தி திரும்பி டம்ளருக்கு மாத்தினா சூடு குறையும். அந்த இடம் மாறினாலே சூடு குறைவது போல எந்த இடத்துல கோபம் வருதோ அந்த இடத்த விட்டு நீங்க முதல்ல போயிடும். ஒன்று, ஒருவேளை அங்க மாதிரி போக முடியல, ஆபீஸ்ல இருக்கிறவங்க போக முடியல அப்படின்னா 10 முறை பஞ்சாட்சரம் ராமான்னு சொல்லுங்க, சிவாய நமன்னு சொல்லுங்க, முருகனை தான் முருகான்னு சொல்லுங்க. முருகா 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 முருகான்னு 10 முறை சொல்லுங்க, குறையும். அப்படி அப்பவும் உங்களுக்கு குறையிலையா, நேரா போய் கண்ணாடி எடுத்து உங்க முகத்தை பாருங்க. கோபம் வந்த போது உங்க முகம் உங்களுக்கே பார்க்க சகிக்காதான். வாரியார் சாமி சொல்றாரு, கோபம் வரும்போது போய் கண்ணாடி பாருங்க, உங்க முகம் உங்களுக்கே சகிக்காதுங்கிறார். 3 விஷயம் சொன்னார். கோபம் குறைவதற்கு வழி, எந்த இடத்துல கோபம் இருக்குதோ அந்த இடத்த விட்டு போய் விடணும். ஒருவேளை போகவில்லை என்றால் மனதுக்குள்ள சுவாமியுடைய மந்திரத்தை 10 முறை சொல்லும். எனக்கு உபதேசம் அந்த மந்திரத்தை 10 முறை சொல்லும். யாராவது முட்டாள்தனமா பண்ணாலும் நம்ம அவனை கோச்சிக்க கூடாது. பெரியவங்களுக்கு கோபம் வரும். வாத்தியாரு மோதிரம் போட்டிருந்தாரு, அவன் தப்பு பண்ணானே, சீடனை குட்டலான்னு எடுத்தாரான். சரின்னு சொல்லிட்டு அது மோதிரத்தோட குத்தினா பையனுக்கு வலிக்குமேன்னு குருநாதர் மோதிரத்தை கட்டிட்டு குத்தலான்னு பார்த்தான். மோதிரம் கட்டினோட கோபம் போயிடுச்சான். சரி அவன் அறியாம தப்பு பண்றான்னு மோதிரத்தை திரும்ப போட்டு குட்டலையாம். அந்த மோதிரம் கட்டுறதுக்குள்ளேயே கோபம் குறைஞ்சிடுதான். ஆக எல்லாருக்கும் கோபம் வரும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணணும். நீச்சலுக்கு பழகுவது போல கோபத்தையும் கொஞ்சமா குறைச்சிக்கணும்.
கோபப்படுவதனால தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னார் வள்ளுவர். ஆகையினாலே இந்த சீற்றத்தை நாம் குறைச்சிக்கணும். ஆண்டவனு கருணை கடல் முருகன். வாரியார் சுவாமிக்கு கனவிலே வந்து காட்சி கொடுக்கிறார். அருணகிரி பெருமான் காட்சி கொடுக்கிறார். முருகப்பெருமானும் வந்து காட்சி கொடுத்தார். ஆனால் அது வாய் வழியா சொல்லல. அவங்க லண்டன்ல இருந்தாங்க. என்னுடைய கூட பிறந்த அண்ணா 2 பேருமே, ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் பெரியவருங்க, 2 பேருமே அங்க இருந்தாங்க. எங்க தாத்தா மறைகின்ற காலத்துல கூட வாரியார் சுவாமி அப்பா கிட்ட போய், அப்பா நீங்க சடாட்சரத்தை சுவாமியை நினைக்கிறீங்களான்னு கேட்டாராம். விடியற்காலம் 3 மணிக்கு அவங்க உயிர் பிரிய நேரத்துல சுவாமியை நினைக்கணுமேன்ட்டு வாரியார் சுவாமியை மெல்ல அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா முருகனுடைய சடகர மந்திரத்தை சொல்லுகிறீர்களான்னு கேட்டார். அவர் அதை தவிர நான் வேற எதை சொல்லுவேன் நினைக்கிறேன். ஐயோ அப்பா, சாகும் தருவாயில கோபம் மூட்டிட்டோமே, அவருக்கு சுவாமியை நினைவுபடுத்தினார். அப்ப தாத்தா சொன்னாராம், அதை தவிர நான் வேறு எதை நினைப்பேன்னு கேட்டாராம். என்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவேன்னார். பலகாலம் சொல்லி 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 பழகி கொண்டே இருந்தால், அதனால தானே எத்தனை முறை ஹரே ராமா, ராமநாமம் தினம் தினம் சொன்னவரு காந்தியை சுட்ட போது ஹரே ராமா ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம்னார். நாமள யாரானா ஐயோன்னு கத்துவோம், இல்ல அம்மான்னு கத்துவோம். ஆனால் அவருக்கு பலகாலம் சொன்னதுனாலதான் ஹரே ராம்னார். குழந்தைகள் பால் கொடுத்தாங்கன்னா, அம்மா பால் கொடுத்தாங்க, குழந்தை தூங்கும் போது கூட அந்த பால் குடிக்கிற பாவனத்திலே இருக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும். அதுக்கு தூங்கும் போது கூட அந்த பால் குடிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த இதழ் குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும். பால் குடிக்கிற குழந்தை தூங்கும் போது கூட அதே மாதிரி பண்ணும். அதனால என்னன்னா, நீங்க அதிகமா சுவாமியை நினைத்து கொண்டே இருந்தால் சாகும் தருவாயிலும் சுவாமி நினைப்பு வரும் நிச்சயமா. அதனால்தான் வைணவ பெருமக்கள் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன்மாங்க. இறக்கும் தருவாயில என்னால ஒருவேளை சொல்ல முடியலையோ, இப்ப சொல்றேன் நான், நாராயணா கோவிந்தா கோபாலா அநாத ரட்சகா இப்படி என்று நான் இப்போது சொல்லுகிறேனே, ரங்கநாதா ரங்கா ரங்கா என்று இப்போது சொல்லுகிறேனே, இப்ப சொன்னதை நான் சாகும் தருவாயில சொன்னதா வைத்துக்கொள், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்பார்கள் ஆழ்வார்கள். அவங்களுக்கு அவ்வளவு பக்தி. அதனாலே நாங்களெல்லாம் பகவன் நாமாவை காலையில இப்ப தாய்மார்கள் சமைக்கும் போது, கீரை ஆயும் போது, மார்க்கெட்டுக்கு போகும்போது, இப்ப கோயில்ல வந்துதான் கதை பேசுறேன். கோயில்லையாவது பகவன் நாமாவை சொல்ல வேண்டாமா? கோயிலை சுற்றி வரும்போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் நமச்சிவாயே என்றார். ஆகையினாலே அந்த பகவானை நினைக்க வேண்டும். அருணகிரி பெருமான் 15ஆம் நூற்றாண்டு திருவண்ணாமலையிலே பிரபுட தேவராஜ அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் இளமை காலத்திலே முருகனே குருவாக வருவதனாலே பள்ளிக்கூடம் போவர். பிற்பாடு அவர் இளமை காலத்திலே வேறு துறையிலே இருந்ததுனாலே தொழுநோய் வந்து விட்டது. தொழுநோய்னா கை கால் எல்லாம் இதுவா போயிடும், சுருங்கி போயிடும். வாரியார் சொல்றாரு, அது மற்ற நோய்களெல்லாம் இதை பார்த்து தொழுமா, அதனால தொழுநோயாம். இந்த உடம்பை நான் வீணாக்கி விட்டேனே என்று வல்லாள ராஜா கோபுரத்தின் மேலே ஏறி, அந்த கோபுரம் எல்லாம் திருவண்ணாமலையில வந்தா சேவிக்கலாம், கோபுரத்துல இருந்து முருகான்னு கீழே விழுந்தார். அவர் பண்டை காலத்திலே செய்த தவம் தொழினே சேசின பூஜா பலம் நாள் முன்னை நாள் பணிந்தேத்த என்று ஞானசம்பந்தர் சொன்னது போலே பண்டை நாள்ல ஏகப்பட்ட புண்ணியம் குவியலாக இருந்தது. உள்ளே இருக்கிற முருகப்பெருமான் சிவனடியார் போல் தோற்றத்திலே வந்து குருவாக வந்து தாங்கி விட்டார். அருணகிரி, எந்த காரணத்தை கொண்டும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. தற்கொலை செய்து கொள்வது மிக பாவம். அதோ இருக்கிறானே முருகப்பெருமான் கருணை கடல், அவனை சும்மா இருன்னு சொல்லி சொன்னான். தமிழ் மந்திரம், அருணகிரி சும்மா இரு. அப்படி சுவாமி கட்டளை எடுத்தோடனே அந்த கோபுரத்தின் வாயிலே உட்கார்ந்தார். 12 ஆண்டு காலம் தவம் செய்தார். 1 ஆண்டு 1 வாரம் 1 நாள் அல்ல, 12 ஆண்டு காலம் தவம் செய்தார். அதெல்லாம் அவருடைய பாடல்கள்லயே இருக்கு. அப்படி தவம் செய்த விட்டு அவருக்கு தங்க மேனியா போயிடுச்சு. தொழுநோய் உடம்பு தங்க மேனியாக மாறிவிட்டது. அப்பொழுது முருகப்பெருமான் ஒரு முகம் 4 திருக்கரோட அருணகிரி
உலகம் உய்ய திருப்புகழ் பாடுனாராம். எல்லோரும் இப்ப எங்க பெரியப்பா பல நூல்கள் எழுதியிருக்கிறார். கட்டுரை கணிகள், மகாபாரதம், ராமாயணம், அறநெறி, மணிமொழிகள், செஞ்சொல் உரைக்கோவை, வாரியார் விரிவுரை விருது, இப்படி பல நூல்கள் எழுதி அவர்கள் தான் பேர் வைத்தார்கள். எல்லாருமே அவங்க பொன்னியின் செல்வன் எழுதினர், கல்கி பொன்னியின் செல்வன் பேர் வச்சார். அதுபோல ஒவ்வொருவரும் எழுதி கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம், வனவாசம், இப்படிலாம் அவங்க நூல் எழுதி பேர் வைப்பார்கள். ஆனால் திருப்புகழுக்கு அருணகிரியார் பேர் வைக்கல. அருணகிரி உலகம் உய்ய திருப்புகழ் பாடு என்று முருகப்பெருமான் சொன்னாராம். முருகப்பெருமானுடைய மலர் வாக்கினாலேயே திருப்புகழ்னு வந்துதான் திருப்புகழ் பாடுனாராம். ஆண்டவனே, நான் மழை பெய்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, புலி விரட்டினாலும் ஆசிரியர் வீட்டுக்கு இல்லை, நான் நூல் வாசனையே இல்லையே, நான் படிக்கலையேன்னாராம். அப்பொழுது சுவாமி நாக்க நீக்கிட்ட சொல்லி வேலாயுதத்தினாலே ஓம்னு ஒரு நாக்கில் எழுதினாராம். முத்து முத்தா பாடுனாராம். முத்தை தருபத்தி திருநகைன்னு சொல்லி திருப்புகழ் பாடுகிறார் திருவண்ணாமலையில. இந்த தூங்கனவனை எழுப்பினா திரும்ப போய் தூங்குவான். அதுபோல தியானமும் ஒரு உறக்கம் மாதிரி திரும்ப தியானத்திலே உட்கார்ந்துட்டார். சாமி திரும்ப வந்து உன்னை திருப்புகழ் பாட சொன்னனே, திரும்ப தியானத்திலே இருக்கிறேன். அப்பா, நீ பாட எனக்கு சக்தி வந்தது, இன்னும் வாக்கு வன்மை வரலையே. என்னதான் பிஏ பிஎல் படிச்சாலும் ஒரு சீனியர் லாயர் கிட்ட போய் ஜூனியரா இருக்கணும். அதனால அந்த பக்குவம் வரணும். நீ நம்முடைய வயலூருக்கு வாடினாரா, திருச்சிக்கு பக்கத்துல. அவருக்கு வயலூர் எங்கன்னே தெரியாது, திருவண்ணாமலையில நடந்தே போகிறார். அப்பொழுது வயலூருக்கு வந்து அங்க சக்தி தீர்த்தம், முருகனுடைய வேலினாலே செய்த குளம் இருக்கு, சக்தி தீர்த்தம், அங்க முழுகி வயலூர்ல வந்துதான் திருப்புகழ் பாட ஆரம்பிக்கிறார். அவர் என்ன இந்த பாடல் சொன்னார், இந்த வயலூர் என்னுடைய கோழிக்கொடி, என்னுடைய தோள் 12 தோள்கள் திருவடி இவையெல்லாம் வச்சு பாடணும் சொன்ன உடனே சுவாமி வயலூர் நெல் விளைந்த வயலூர் அல்ல, திருப்புகழ் விளைந்த வயலூருங்கிறார். அந்த திருப்புகழுக்கு அளவில்லாத திருப்புகழின் ஒரு புகழ்னு சொன்ன ஒப்பற்ற புகழ். என்ன அப்படி திருப்புகழுக்கு புகழ்னா, இந்த திருப்புகழ் என்ற பெயர் வைத்ததே முருகன். பிற்பாடு மற்றவர்களுக்கெல்லாம் சுவாமி திருவடி சுட்டுவார். சிவபெருமான் 4 திருவடி சுட்டினார். ஆழ்வார் பெருமக்களுக்கெல்லாம் பெருமாள் திருவடி சூட்டியர்கள். நமக்கும் இன்னைக்கு ஜடாரி என்று பெருமாள் கோயிலில் திருவடியை தான் சூட்டுகிறார்கள். எல்லாருக்கும் திருவடி சூட்டி அருளினார்கள். இதுவரை எங்கும் இல்லாத ஒரு புதுமை என்றால் திருப்புகழ் ஏட்டிலே முருகன் திருவடி வைத்தாராம். தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதம்மா, படி மாபலிபால் மூவடி கேட்டு மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நிட்டு எம்பெருமான் மருகன் சிற்றடி என்னார். அன்னைக்கு மகாபலி சக்கர திருவிக்கிரே அந்த பெருமாளுடைய மருகன் சிற்றடி என்னார். ஸ்ரீமன் நாராயணனுடைய மாப்பிள்ளையா மாலோன் மருகன். பல இடங்கள்ல அதை பத்தி சொல்வார். அவர் சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்காகவே பாடுபட்டவர் அருணகிரிநாதர். அப்ப திருப்புகழ் திருவடி பட்டது. இது ஒரு குறிப்பு. வாரியார் வாழ்வது 20ஆம் நூற்றாண்டிலே, 15ஆம் நூற்றாண்டிலே. திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி, 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் திருவள்ளுவர். 2000 ஆண்டு ஆகுது. இத வாரியார் சுவாமி திருப்புகழ் அமிர்தம் என்ற நூலை 1936 தைப்பூசத்து அங்கே வைத்து தொடங்கி கைத்தலம் நிறைகனி என்ற திருப்புகழுக்கு உரை எழுதி மாதாந்திர பத்திரிகை நடத்தினார். வருஷத்துக்கு 2000 ரூபா தான் சந்தம். 12 புஸ்தகம் வரும். அதுல ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒரு மாதந்தோறும் திருப்புகழ், கற்பு கட்டுரை, அப்புறமா கீவா ஜெகநாத ஐயர், செங்கல்வராய பிள்ளை, இப்படி பெரிய பெரிய ஞானிகளுடைய கட்டுரைகள் எல்லாம் தொடர்ந்து வரும். வருட சந்தாலே 2000 ரூபா தான். மலேசியா இப்படி அப்போ ஒரு 7000 பதிவு வெளிநாடுகள்லாம் போச்சு. தொடங்கி 1936 தொடங்கி 37 ஆண்டுகள் நடத்தினார். பிற்பாடு அவருக்கு அதிகமான வேலை. 30 நாளைக்கு 40 ஊருக்கு பிரசங்கம் போவதனாலே அது தடைபட்டு நின்று விட்டது. ஆனால் அத்தனை திருப்புகழையும் உரையையும் சுவாமிகள் அச்சிட்டு வழங்கினார். வயலூர் திருப்புகழ், ஆறுபடை வீடு திருப்புகழ், பஞ்சபூத ஸ்தலங்கள் திருப்புகழ் என்று 15 வால்யூமாக திருப்புகழ் உரை முழுவதும் தனித்தனியாக வந்திருக்கிறது. வானதி பதிப்பகத்தில் இருக்கு, குகஸ்ரீ வாரியார் பதிப்பகத்திலும் இப்போது கிடைக்கும். அது மாதிரி ஒரு விரிவுரை நாம் இனி காண முடியாது. எப்படி திருவள்ளுவருக்கு உரை எழுதினது போல நம்ம வாரியார் சுவாமி திருப்புகழுக்கு அப்படி அற்புதமாக உரை எழுதினார்கள். அதிலே 25வது ஆண்டு வெள்ளி விழா மலர்
ஆண்டு வெள்ளி விழா மலர் நடந்தது. அப்போ அந்த திருப்புகழுக்கு அவர் முன்னுரை எழுதுறார். எனக்கு இந்த திருப்புகழ் அமிர்தம் நடத்துவதனாலே கொஞ்சம் வருடந்தோறும் எனக்கு நஷ்டம் வந்தாலும் மக்களிடையே திருப்புகழ் பரவ வேண்டும் என்று ஆர்வத்தோடு அருணகிரி பெருமான் திருப்புகழ் தொண்டன்னு கையெழுத்து போடுவார். திருப்புகழ் தொண்டன் அப்பெல்லாம் கையெழுத்து போடுவார். இப்பெல்லாம் அன்பன் கிருபானந்த வாரின்னு போடுவார். அப்பெல்லாம் திருப்புகழ் தொண்டன்னு போடுவார். வாரியார் சுவாமி பம்பாயிலே பேசும்போது சொன்னார்கள், நான் முருகப்பெருமானை மறந்தாலும் மறப்பேன், அருணகிரியாரை மறக்க மாட்டேன். நான் வேதங்களை மறந்தாலும் மறப்பேன், திருப்புகழை நான் மறக்க மாட்டேன். வாரியார் சாமியா முருகனை மறப்பார். ஆனால் அந்த அருணகிரி பெருமான் அந்த பெருமைக்காக நான் முருகனை மறந்தாலும் மறப்பேன், அருணகிரியாரை மறக்க மாட்டேன். வேதங்களை மறந்தாலும் திருப்புகழை நான் மறக்க மாட்டேன். என் ஆயுசு முழுக்க நான் திருப்புகழுக்காகவே பாடுபட்டேன். திருப்புகழை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிவிடலாம், ஆனால் பொருள் சிறியன் தான் சொல்லணும். ஆயுசுக்கும் அதுக்காகவே நான் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த திருப்புகழ் வெள்ளி விழா மலர்ல ஒரு கெட்டிகார்த்தனம். வள்ளுவருடைய திருக்குறள் கடவுள் வாழ்த்திலே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று ஒரு திருக்குறள் கடவுள் வாழ்த்துல இருக்கும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு திருக்குறள். இதற்கு வாரியார் சுவாமி இப்ப அந்த இதுல விளக்கம் எழுதுகிறார். திருப்புகழ் படித்தால் இருவினையும் வராது என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார்னு இவர் 15ஆம் நூற்றாண்டு எழுதின திருப்புகழ், 2000 ஆண்டு கொண்ட திருவள்ளுவர், இவர் 20ஆம் நூற்றாண்டு அதை பொருத்தி சொல்லுகிறார். திருவள்ளுவரே சொல்றாராம். எப்படிங்கிறார்? இறைவன் என்பது சிவபெருமான். இருள் சேர் இருவினையும் சேரா. நம்ம இருளிலே சேர்க்கின்ற தீவினை நல்வினை இதுதான் நமக்கு பிறவிக்கு காரணம். அந்த பிறவி துன்பம் போவதற்கு திருப்புகழ் உதவி செய்யும் திருக்குறள் சொல்வதற்கு இந்த திருக்குறளை எடுத்து கையாள. இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் என்பது சிவபெருமான், பொருள் என்பது முருகப்பெருமான், தம் பொருள் என்பது தம் மக்கள். அதான் மக்கள் செல்வம்னே சொல்லுவாங்க. நம்முடைய உண்மையான குழந்தை செல்வம்னு சொல்லுவாங்க. இங்க இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் சிவபெருமான், பொருள் முருகன், தம் பொருள் என்பது தம் மக்கள் தொல்காப்பியம். அப்போ தன்னுடைய குழந்தைகள் தான் பொருள்னு பேரு. அப்ப இறைவன் சிவபெருமான், பொருள் முருகன், புகழ் திருப்புகழ்னு எடுத்துக்கிறார் வாரியாருடைய அந்த ஞானம். இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. திருப்புகழ் படித்தால் உங்களுக்கு இருவினையும் வராது என்று வள்ளுவர் சொல்வதாக அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். வெள்ளி விழா மலர் என்று போட்டார்கள். அதிலே இந்த குறிப்பு வருகிறது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் சிவபெருமான், பொருள் முருகன், புகழ் திருப்புகழ் என்று வாரியார் சாமி அதற்கு அர்த்தம் எழுதி, ஆகையினாலே அன்பர்கள் எல்லோரும் திருப்புகழை அந்த ஜூலை 9 அருணகிரி பெருமான் அவதரித்தது. திருப்புகழிலே இல்லாததே கிடையாது. அவர் ஒரு சந்தத் முனிவர். 108 தாளங்களும் திருப்புகழ்ல இருக்கு. இப்ப கிடைத்திருப்பது 1311 திருப்புகழ் தான். அதுவும் நாம் எல்லாம் திசை நோக்கி வணக்கம் சொல்ல வேண்டியது வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. அவர்கள் இல்லை என்றால் திருப்புகழிலே அவருடைய திருமைந்தர் செங்கல்வராய பிள்ளை அவர்கள்தான் 2 வால்யமாக திருப்புகழை எல்லாம் ஏடு தேடி தனித்தனியாக உதிரியாக இருந்ததை எப்படி தேவாரத்தை ஒன்று செய்தது போல, சங்க இலக்கியங்களை ஊவே சுவாமிநாத ஐயர் செய்தது போல, நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி தமிழுக்கு ஏடு தேடி புத்தகங்களை அச்சிட்டது போல வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையும் அவருடைய திருமைந்தர் திருத்தணியிலிருந்து வாழ்ந்த செங்கல்வராய பிள்ளை அவர்களும் 1311 திருப்புகழை புத்தகமாக வெளியிட்டார்கள். நாமெல்லாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தமிழுக்கு ஒரு நல்லுறத்தில் இப்படி ஒரு தமிழ் நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஓசை முனிவர். தமிழிலே 3 ஓசை உண்டு. மெல்லோசை, வல்லோசை, இடையோசை என்று. இடையோசையிலே வல்லினத்துல பாடினா பாட்டு முழுக்க வல்லினத்திலே தான் இருக்கும். இடையினத்துல பாடினா இடையினத்திலே இருக்கும். மெல்லிசையில பாடினா எல்லாம் மெல்லிசையில. எல்லாத்துக்கும் திருப்புகழ் 50 திருப்புகழ் சொல்லலாம். அப்படி இருக்கிறது. அப்படி ஓசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். எழுத்து சீர் இப்படி சந்தம் பாடியவர்கள் அருணைநாதருக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. இனி அப்படி ஒரு பாட முடியுமா என்பது என்னது? ஓசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பொருள் கெடக்கூடாது. பொருளும் கெடாமல் ஓசையும் கெடாமல் அப்படி சந்தத்தை பாடியவர், சந்தத்தமிழ் கூறியவர் அருணை முனிவர். அது
படித்து வருவதல்ல, முருகன் கருணையினாலே பாடினார். அந்த திருப்புகழ் வாரியார் சாமி சொல்லுவார், அடுப்பில்லாத வீடு இருந்தாலும் இருக்கலாம், திருப்புகழ் இல்லாத வீடு இருக்கக்கூடாது. நீங்கள்லாம் இந்த ஆனி மாதம் 9ஆம் தேதி அந்த திருப்புகழையே அருணகிரியார், திருப்புகழ் இருந்தா வீட்டுல அருணகிரியார் இருக்காருன்னு அர்த்தம், திருவாசகம் இருந்தா மணிவாசகர் இருக்கிறாருன்னு அர்த்தம், 12 திருமுறைகள் இருந்தாலும் 4 உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி, 4000 திவ்ய பிரபந்தம் வீட்டுல இருந்தால் ஆழ்வார்கள்லாம் உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி. திருக்குறள் என்பது திருவள்ளுவருடைய ஞானம் தானே. திருக்குறள் எல்லார் வீட்லயும் இருக்கணும், திருப்புகழ் இருக்கணும், திருவாசகம் இருக்கணும். ஏதேதோ வாஸ்துக்காக யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா ஆயிரக்கணக்கு செலவு செஞ்சு வாஸ்து எல்லாம் செய்யறீங்களே. வீட்டுல திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், நல்ல திருவருட்பா, நாமெல்லாம் எவ்வளவோ கொடுத்து வச்சுக்கணும். தமிழ்ல எவ்வளவோ ஞான பொக்கிஷமாக இருக்கிறது. ஆகையினாலே அந்த ஒரு திருப்புகழை வாங்கி எல்லோரும் படிக்க வேண்டும். திருப்புகழை பற்றி சுவாமி கடினமாகவும் பாடுவார், எளிமையாகவும் பாடுவார். எங்க தாத்தா மரண தருவாயில வாரியார் சாமி கிட்ட சொன்னாரா, ஏது புத்தியையாங்கிற திருப்புகழை பாடுப்பான்னு கேட்டாராம். சாமி திருப்புகழ் பாடிக்கொண்டே இருந்தார்கள். எங்கள் தாத்தாவுடைய உயிர், வாரியார் சாமியுடைய அப்பா உயிர் இறைவன் முருகப்பெருமானோட கலந்ததா. அந்த திருப்புகழ் ஏது புத்தியையா எனக்கு இனி யாரையும் நத்திடுவேன் அவத்தினிலே பிறத்தல் கொலோ, நீ எனக்கு தந்தை தாயென்றே இருக்க நானும் இப்படியே தவித்திடவோ ஜகத்தவரி ஏசரில் படவோ. இதுக்கு தமிழ் வாத்தியாரா அர்த்தம் சொல்லும். அப்பா, நான் இறப்பதும் பிறப்பதுமாக இருக்கிறேனே, இந்த பிறவி துன்பம் போகணும். நீ எனக்கு அப்பா அம்மா மாதிரி இல்லையா? எனக்கு ஏது புத்தி? நீ கொடுத்த அறிவு தானே. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. நமக்கு இருக்கிற கல்வி நலமெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பிச்சை அல்லவா? ஆண்டவன் அருள் இல்லாம நாம இப்படி கலந்து கொள்வோமா? இந்த ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக அவன் அருள் வேண்டும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்பார். அதுபோல எங்க தாத்தா பாடும்போது வாரியார் சுவாமி பாடிய பாடல் இது. ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன் அவத்தினிலே பிறத்தல் கொலோ, நீ எனக்கு தந்தை தாயென்றே இருக்க நானும் இப்படியே தவித்திடவோ ஜகத்தவர் ஏசரில் படவோ அப்படிங்கிற திருப்புகழை பாடுவது வாரியார் சாமியுடைய தந்தையார் முருகப்பெருமான் திருவடியிலே சேர்ந்தார். வாரியார் சாமியுடைய அம்மா கனகவல்லி அம்மையார் 99 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அவர்கள் மரண தருவாயிலே எங்க சித்தப்பா சச்சிதானந்தம்னு பேர், அவரை கூப்பிட்டு மாலை எனக்கு வரப்பொழுதப்பா, இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ என்ற அந்த திருப்புகழை பாடச் சொல்லி, வாரியார் சுவாமிக்கு ரொம்ப பிடித்த திருப்புகள் நாத விந்து கலாதி நமோ நமோ என்ற ஞானமயமான திருப்புகள். அவருக்கு திருப்புகள் முழுவதுமே 1311 திருப்புகளையும் தலைகிழ படிச்சவர். எழுத்தண்ணி எத்தனையோ முறை படிச்சாராம். 5 பூதமும் 6 சமயம் என்ற திருப்புகள் அதிலே மணிமுடியாக இருக்கிறது. சிவயோகத்தை பற்றி அதிகமாக சொல்லி இருக்கிறது. அது அந்த 5 பூதமும் 6 சமயமுங்கிற திருப்புகளை தனியாக உரை சொல்லுகிறேன். ஏன்னா அதை எடுத்த ஒரு 2 மணி நேரம் சொல்லணும். அவ்வளோ ஆழ்ந்த புலமைகள் நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக கடினமாகவும் பாடுவாரு, எளிமையாகவும் பாடுவார். பிறவி இரவு பகல் பலகாலும் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான அரணருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமான். இரவு பகல் 2 நாள் முத்தமிழினால முருகா உன்னை வாழ்த்த வேண்டும். அவன் அதாவது பெருமை பெரும் புகழ் பேச வேண்டும் என்பார் வள்ளலார். வாரியார் சுவாமி ராமாயணம் சொன்னாலும் மகாபாரதம் சொன்னாலும் கந்தபுராணம் சொன்னாலும் வேறு எந்த பேச்சு பேசினாலும் அங்க முருகன் பெருமை திருப்புகழ் சொல்லாம இருக்காரு. ஒவ்வொரு நாள் பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது கைத்தலம் நிறைகனி என்ற பாடல் சொல்லி அன்று என்ன நிகழ்ச்சி இருக்கிறதோ அதற்கு சம்பந்தமான திருப்புகழை சொல்லுவார். நான் ஒரு நாள் கேட்டேன், இடமிலி சத்குணமிலிய என்று ஒரு திருப்புகழ் ரொம்ப அற்புதமா சாமி பாடுவாங்க. பெரியப்பா இன்னைக்கு அந்த திருப்புகழை பாடுங்கன்னு. நாளைக்கு பாடுறேன் பாடினார். ஏன்னா இன்னைக்கு இந்த ராமாயணத்துல இந்த பகுதிக்கான திருப்புகள் இன்னைக்கு பாட போறேன், நாளைக்கு உனக்கு அது பாடுறேன் பாடினார். அந்தந்த அப்பதான் நான் தெரிஞ்சுக்கினேன் அந்தந்த சம்பந்தமான திருப்புகளை அவர் பாடுகிறார் என்றால் திருப்புகளிலே இல்லாத வைத்தியம் இருக்கிறது. மருத்துவத்தை பத்தி பல இடங்கள்ல சொல்றார். சிவயோகத்தை பத்தி திருமூலநாதர் சொன்னாரா, அப்புறமா அருணகிரிநாதர் தான் சொல்றார். அதான் 2 பேருக்குமே நாதத்தை பத்தி தெரிஞ்சவங்க, அருணகிரிநாதர் திருமூலநாதர் அப்படி என்று சுவாமிகள் பல சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இவ்வளவும் நான் சொன்னேன். எங்களுக்கு திருப்புகழ் படிக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கு, கேளுங்கள், திருப்புகழை தினம் கேளீருங்கிறார். இப்ப யூடியூப்ல பல பேர் தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா பாடி இருக்கிறார். வாரியார் சாமி திருப்புகள் எல்லாம் வருகிறது.
நீங்க கார்ல போகும்போது கூட ஒரு ஒரு திருப்புகழை கேட்டுக்கொண்டே போகுங்கள். யமன் கிட்டக்க வரமாட்டான். யாரு? மதுரை குருவருள் ஆன்மீக மையமா நீங்க திருப்புகழ் படிச்சிருக்கிறீங்களா? யமன் சல்யூட் வச்சுட்டு போயிடுவான். ஆளுங்கட்சியை சேர்ந்தவனா போலீஸ்காரங்க பயப்படுறாங்களே, அது மாதிரி ஆண்டவன் என்றைக்கும் ஆளுகிறவனாச்சு. அவன் புகழ் படித்தால் யமன் கிட்டக்க வரமாட்டான். ஆகையினாலே உங்களுக்கு யம பயம் இருக்காது. அதை அருணகிரி பெருமானே சென்ற இதுலயே சொன்னேன். நாம முடியா பிறவி கடலில் புகார். இப்படி இறப்பதும் பிறப்பதும் பிறப்பதும் இறப்பதும் புனரபி ஜனனம் புனரபி மரணம். எத்தனையோ உயிர்களாக நம்ம எலியா பிறந்து, புலியா பிறந்து, சிங்கமா பிறந்து, யானை, பூனை, இப்படி பரப்பன ஊர்வன என்று பல பல பிறவிகள் எடுத்து இந்த புனிதமான மனித பிறவி கிடைத்து இப்படி ஒரு நல்ல சத்சங்கத்திலே சேர்ந்து சத்சங்கத்துல தான் நமக்கு உய்வு கிடைக்கும். நாம இந்த ஒரு மணி நேரம் தவப்பொழுதா போகுது. இல்லைன்னா நம்ம தொலைக்காட்சி பார்ப்போம், இல்லை வீட்டுல ஏதாவது குழந்தை அழுவும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும். இந்த ஒரு மணி நேரம் நமக்கு நல்ல தவப்பொழுதாக போகிறது. தவத்தை அடைந்தால்தான் சிவத்தை அடைய முடியும். பக்தியினால் தான் முத்தி கிடைக்கும். அதைதான் அந்த திருப்புகழ் தான் நீ சொல்லணும்னு நினைச்சேன். திருப்புகழில் ஒரு புகழ் என்றால் திருப்புகழ் ஒரு ஒப்பற்ற நூல் என்று சொல்வதற்காக எடுத்துக்கொண்டேன். திருப்புகழில் ஒரு புகழ் என்பது சுவாமி பல பாடல்கள் பாடின சின்ன சின்ன பாடல்கள். பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனா மாறனை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாய். நாம் எல்லாம் அந்த முத்தி நிலை அடையும். அதற்கு உதவி செய்வது திருப்புகழ். அதற்கு குருவருள், ஆன்மீக குருவருளும் திருவருளும் இருந்தால்தான் நம்ம முத்தி அடைய முடியும். ஒரு குருவுடைய அருளும் வேணும், திருவருளும் வேண்டும். குருவருள் திருவருள் என்பது இரண்டு நிலை கண்ணாடி போன்றது. அதன் நடுவிலே நின்றால் நம் முழு உருவம் தெரியும். அதுபோல குருவருள் திருவருளினால் தான் இறைவனுடைய அகக்காட்சியிலே காண முடியும் என்பதனால் அதற்கு உதவி செய்வது திருப்புகழ். திருப்புகழ் என்ற வார்த்தையே முருகப்பெருமான் சொன்னது. திருப்புகழ் தமிழ் வேதம். ஆகையினாலே நம்மால் சின்ன சின்ன திருப்புகழ், பெரிய திருப்புகழ் படிக்க வேண்டாம். படிக்க கஷ்டமா இருந்தா கேளுங்கள். திருப்புகழை தினம் கேளீர் என்கிறார். இப்ப நான் பேசினா தொண்டை வலிக்கும், திருப்புகழ் கேட்டா காது வலிக்குமா? இப்ப நான் ஒரு மணி நேரம் பேசுறேன், உங்களுக்கு காது வலிக்குமா? பேசுறதுதான் தொண்டை வலிக்கும். ஆகையினாலே தினம் திருப்புகழ் கேளி. நிறைய திருப்புகழ், விரல் மாறனைந்துன்னு ஒரு திருப்புகழ் இருக்கு. இதை படித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். சரி, திருமணம் ஆனவங்க படிச்சா என்ன? கணவன் மனைவி ஒத்துமையா இருப்பார். பிரியிற கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக வேண்டாம். கணவன் மனைவி ஒத்துமையாக வாழ்வார். ரொம்ப அற்புதமான திருச்செந்தூர் திருப்புகழ். விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை வேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குறை தீர வந்த குருகாயு அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் அடியார் இடஞ்சல் களைவோனே அழகான செம்பொன்மையில் மேலமன் அலைவாய் உகந்த பெருமாளே. இந்த திருப்புகழ் படித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகும். இந்த திருப்புகழ் படித்தால் கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பார்கள். நம் குறை தீர வந்து குருகாயோ என்று வருகிறது. அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் அடியார் இடஞ்சல் களைவோனேன்னு வரும். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த திருப்புகழை படித்தால் நம்முடைய பிறவி துன்பம் ஒழிந்து விடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அதனால் திருப்புகழ் ஒரு ஒப்பற்ற நூல். இன்றைய தலைப்பிலே திருப்புகழில் ஒரு திருப்புகழ்னு போட்டாங்க. திருப்புகழில் ஒரு திருப்புகழ்னா ஒரு திருப்புகழ், திருப்புகழின் ஒரு திருப்புகழ்னா திருப்புகழ் ஒரு ஒப்பற்ற நூல் என்று ஆண்டவன் இப்படி பேச சொல்லி எனக்கு அருள் செய்தார். இவ்வளவு கருத்துக்களும் வாரியார் சுவாமிகள் சொன்னது சிறியனுக்கு ஒன்றுமுக்கு தெரியாது. நான் ஒரு அலுமினிய பாத்திரம் மாதிரி, அதுல இருக்கிற அந்த பாயசம் உயர்வாக இருந்ததுனால அது வாரியார் சுவாமிகள் உடைய அருளாசி என்று சொல்லி இதனை உங்களோடு பகிர்வதற்கு உதவி செய்த சுப்பிரமணியன். நவமணியும் உங்களுக்கு கிடைக்கும். மணி 9 ஆயிடுச்சு. உங்களுக்கு நவமணியும் கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆனந்தத்துக்கு வழி செய்வது திருப்புகழ். திருப்புகழுக்கு இணையான ஒரு நூல் கிடையாது. திருப்புகழினாலேயே வாரியார் சுவாமிகள் பெரும் புகழ் பெற்றார்கள். அவராலேயே திருப்புகழும் புகழ் பெற்றது என்று சொல்லி உங்கள் அத்தனை பேர் திருவடிகளிலும் ஜூலை 9ஆம் தேதி அருணகிரி பெருமான் அவதரித்த அந்த நாள், அருணகிரியாருடைய நாள், வயலூரிலே
நான் வாரியாரும் கிருபானந்த வாரியாரும் அருணகிரியாரும்னே பேசுகிறேன். ஆகையினாலே அந்த ஜூலை 9ஆம் தேதி வீட்டுல நீங்க முடிந்தால் ஒரு திருப்புகழ் படியுங்கள். முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள். அங்க அருணகிரியார் இருந்தால் அருணகிரியாரை வணங்குங்கள். இல்லவென்றால் திருப்புகழை வணங்கிய புஸ்தகத்தை வணங்கினாலே அருணகிரியாரை வணங்கியது போல என்று சொல்லி நம் வீடுகளிலே இங்கே திருப்புகழ் சபை என்றே மதுரையில் இருக்கிறது. அதுல இருந்த லோகநாத ஐயர் என்பவர் தான் மல்லேதாஸ் பாகவதுக்கு குரு, வாரியாரோட அப்பாவுக்கு குரு. அவர்கள் திருப்புகழ் சுவாமின்னு பேரு. ஆடி வீதியிலே இருக்கும், மதுரை ஆடி வீதியிலே திருப்புகழ் சபை இருக்கிறது. மதுரை அன்பர்கள் அங்கு போய் திருப்புகழ் திரட்டாக விற்கிறார்கள். நம் வீட்டிலே திருப்புகழ் படியுங்கள், உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நான் ஒரு இடத்துல சொன்னேன், தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. எல்லாருக்குமா புகழ் கிடைக்குது, ஆனா எல்லாருக்கும் திருப்புகழ் கிடைக்குமே. வாரியார் சாமி புகழ் என்பதை திருப்புகழ்னு எடுத்துக்கொண்டதுனாலே இந்த இது போல தோன்றில் புகழோடு தோன்று அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்பதற்கு ஒவ்வொருவரும் திருப்புகழோடு தோன்ற வேண்டும். அது திருப்புகழ் நம்மளால வாங்கலாம், புகழ் பெற முடியலனாலும் திருப்புகழ் எல்லார்கிட்டையும் இருக்கலாமே என்று நான் ஒரு இடத்துல இதை திருவண்ணாமலையில பேசும்போது சொன்னேன். நீங்கள் அத்தனை பேரும் திருப்புகழோடு தோன்ற வேண்டும். தோன்றில் புகழோடு திருப்புகழோடு தோன்றில் புகழோடு தோன்று அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னார் வள்ளுவர். நாம் திருப்புகழை படிக்க வேண்டும் என்று உங்கள் திருவடிகளிலே இதை விஞ்ஞானமாக வைத்துக்கொண்டு இந்த அளவிலே இந்த வார்த்தை நிறைவு செய்து எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ஆறிரு தடம் தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெள்ளி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், கனிவாய் வள்ளி தெய்வானை கனவா முனிவாய் எனில் யான் எங்கு அடைவேன் முத்தா, அருணை முனிக்கு அரசே இனி வாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றாவனம் வாழ, சனிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் பதி போற்றி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோரும் வாழ்க வாழ்க, வளம் பல சூழ்க. நன்றி, வணக்கம்.